தமிழகத்தில் வறட்சி காரணமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் நேற்று தெரிவித்தார். இது தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பத்தினரிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். சாமியப்பாங்கிறவரு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நைட்டு 9 மணிக்கு தண்ணி இல்லம்மான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நேரம் நான் சொன்னேன், தண்ணி கொஞ்சமா வருதுமா, நான் போய் தண்ணி வைக்க போறேன்னு சொன்னாங்க. சரி வச்சுட்டாங்கயான்னு சொல்லிட்டு நாங்க அதோட வீட்டுல இருந்தோம். திரும்பி போனவங்க வீட்டுக்கே வரல. விடிய காலையில சொன்னாங்க இறந்துட்டாங்கன்னு. வயலே செத்து கிடந்தாரு. அவங்க எப்படிங்க சும்மா சொல்ல முடியும்? சும்மா சீக்காக இருந்தாங்க, நாம செத்து போட்டாங்கன்னு நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க உடம்பு சரியில்லாத இருந்தா இந்த மாதிரி உடம்பு சரியில்லை போய் செத்துட்டாங்கன்னு சொல்லலாம். உடம்பு நல்லா இருக்கு, தண்ணி வைக்க போனவங்க செத்துட்டாங்க. அமைச்சர் இப்ப சொன்னது இதெல்லாம் எல்லாரும் எங்களுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, விவசாயிகள் எல்லாருக்கும் அவமானம். அது ஒரு கவலையாவே இருந்துகிட்டு இருந்தாங்க. அதோட கவலையாக இருந்ததுக்குள்ள இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி வயல்லையே பயிர் கட்டணம் பார்த்துட்டு மன உளைச்சல்ல வயல்லையே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏங்க அப்படி உட்காந்துருக்குறீங்க அப்படின்னா, இந்த மாரி பங்கை பார்க்க போனேன், ஒன்றுமே இல்லை, நான் வாங்கியிருக்கிற கடனை நான் எப்படி தான் கொடுக்க போகிறேன்னு தெரில, என்னன்னு தெரில, என் பங்கு பூரா அப்படியே சந்தியில் போட்டு அப்படியே கருவி விட்டு தண்ணி இல்லாமல் அப்படின்னாங்க. சரி போனால் போட்டு போகுது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி விட்டுங்க. எல்லாம் விவசாயி வேலைக்கு போணுச்சோ, களை எடுக்கிறதுக்கு போணுச்சோ, சரின்னு நானும் அதோட ஓடிட்டேன். அதோட ஓடி போய் ஒரு 2 மணி நேரம் இல்லை எனக்கு செய்தி வந்துட்டு.